பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 139 சங்கீதம் 1 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன்றாரு. இதை எத்தனை பேரால நம்ப முடியுது? இந்த தேவ மனிதர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கும்போது, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் வாயிலிருந்து வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன நான் பேச போறேங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இவ்வளவு தூரத்துக்கு என்னை நோட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆண்டவரை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அப்படித்தானே? இப்ப இந்த இடத்துல இந்த தேவ மனிதருக்கு பார்க்கும்போது, எனக்கு நான் உட்கார்ந்திருந்தாலும் சரி, நான் எழுந்திருந்தாலும் சரி, நான் படுத்திருந்தாலும் சரி, நான் பேச போற ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருக்கிறாரா, அதை ஆண்டவர் தெரிந்திருக்கிறாராம். இவ்வளவெல்லாம் தெரிஞ்ச ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனை தாங்க நாம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை விட்டு தூரமா 10 அடி தள்ளி நின்று நீங்க என்ன பண்றீங்கிறத ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிறவர்கள். நீங்க என்னென்ன பண்றீங்களோ ஒன்றொன்றையும் அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து அறிகிற தேவன். நாம தான் அதை நிறைய நேரங்கள்ல புரிஞ்சுக்கிறது கிடையாது. உடனே ஏதாவது காரியங்கள் நடக்கும்போது, ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, ஆண்டவர் என்ன பார்க்கலையா, நான் ஜெபிக்கிறத ஆண்டவருக்கு கேட்கலையான்னு சொல்லி சில நேரங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் புகழணுமோ புகழ்ந்துடுறோம். ஆனா தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, எவ்வளவு வேதனையில இருக்கிறீங்க, உங்களுடைய சந்தோஷம் எது பண்ணா நீங்க சந்தோஷப்படுவீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்து இருக்கிற தேவன். இப்படி ஒரு ஆண்டவரை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? நம்ம வாயிலிருந்து வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளை இதுதான் பேச போகுது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா? எங்க இவ்வளவு தூரத்துக்கு தெரிந்திருக்கிற ஆண்டவருக்கு உங்களுக்கு எனக்குமா எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவரை சில வார்த்தைகளினால நம்ம துக்கப்படுத்திடுறோம். நான் கூப்பிட்றதெல்லாம அவருக்கு கேட்க போகுது, நான் பேசுறதெல்லாம அவருக்கு கேட்க போகுது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. என் பிள்ளை என்ன பண்ணுது, என் பிள்ளை இப்போ கஷ்டமா இருக்குதா, என் பிள்ளை இப்போ வேதனைப்பட்டு இருக்குதா, என் பிள்ளை எப்படிக்கு சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம நிற்கும் போது, உட்காரும் போது, தூங்கும் போது, படுக்கும்போது, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அதனால எதிரிகள் உங்களை ஒன்றுமே செஞ்சிட முடியாதுங்க. ஆண்டவரை மீறி உங்களை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரை மீறி உங்களை ஒண்ணுமே, ஆண்டவர் சில சூழ்நிலை அனுமதிக்கிறாரா, அது நிச்சயமா உங்க நன்மைக்காக தான் இருக்கும். அது ஆரம்பத்துல தெரியாது. ஆனா நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே தான். எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சாலும் ஆரம்பத்திலேயே எல்லாமே சூப்பரா வந்துடணும், ஆரம்பத்திலே எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா ஆயிரணும்னு நம்ம நினைக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகும். நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை உருவாக்கப்படும் போது, அது தாயின் கர்ப்பத்தில் உருவானதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது அந்த பிள்ளையோட நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதுவே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அது உருவத்தோடு வர்றதுக்கே என்ன ஆகுதுன்னா சில காலங்கள் எடுக்குது. அதுக்கு தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்க. இத்தனை காலங்கள் அது தாயினுடைய வயிற்றில் அந்த கர்ப்பத்தில் அந்த பிள்ளைகள் இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் என்னதான் செஞ்சாகணும், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும் போது என்ன பிள்ளைனே தெரியாம அதை பார்க்கிறதுக்காக வருடக்கணக்காக நாட்கணக்காக வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஆனா ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் போது மட்டும் ஆரம்பத்திலேயே சில காரியங்களை அப்படியே அதுக்கான உருவத்தை ஆண்டவர் கொடுத்து விடணும்னா அது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவர் சில பாதைகள்ல உங்களை அனுமதிக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஆனா அது முழு வடிவம் பெறும்போதுதான் அது ஃபைனலைஸா என்ன மாதிரி ஆகுதுன்னு. வீடு கட்டுங்கிறவங்களுக்கு தெரியும். வீடு ஆரம்பத்துல கட்ட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சருமே இருக்காது, வெறுமனான மாதிரி தான் இருக்கும். அதுக்காக வீடை கட்டாமல விட்டுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம்.
வீடு ஆரம்பத்துல இப்பதான் அஸ்திவாரம் போடுறீங்க, என்ன அஸ்திவாரம் தானே இருக்குது, ஒன்றும் வீடே இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்களா என்ன? இன்ஜினியர்கிட்ட போய் சண்டை போடுவீங்களா அதுக்கு போயிட்டு? ஏன்னையா வெறும் இதை மட்டும் அஸ்திவாரத்தை மட்டும் போட்டு வச்சிருக்க, வீடு இல்லையே அப்படின்னா? வீடு கட்டுறதுக்கு டைம் ஆகும். ஒன்னா கத்தர் கட்டி எழுப்பி கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அதோட ஃபைனலாக அந்த ஃபினிஷிங் டச் முடிச்சு எல்லாம் முடிக்கும் போது அந்த வீடு ஒரு அழகான தோற்றத்துக்கு வரும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சில அஸ்திவாரம் போட்டு ஒன்னா ஒவ்வொரு காரியமாக செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் அது முடிவில் தான் தெரியும். அந்த ஒர்க்கை கர்த்தரை நம்ம கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். அதுக்கு விடாம நம்ம ஊடையில போய் நின்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நிறைய நேரத்தில் கர்த்தருடைய வேலையவே அப்படியே போயிட்டு ஆண்டவர் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. எங்க வீடு கட்டும்போது அது கட்டுக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சர் வராது. அது முழுசுமா ஃபினிஷிங்கை முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் அந்த வீட்டோட முழு ஸ்ட்ரக்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் இப்போ உங்களை நடத்திட்டு போற பாதையும் உங்களுக்கு புரியாது. முழுசுமா ஆண்டவர் முடிச்சதுக்கு பிறகுதான் இதுக்காக தான் ஆண்டவர் இதை செஞ்சிருக்கிறாரு, இதுக்காக தான் ஆண்டவர் இந்த பாதையை பண்ண வச்சிருக்கிறாரு, இதுக்காக தான் இந்த காரியத்தை செய்ய வச்சிருக்கிறாருன்னு அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன், ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறேன், உங்களை சில பாதையில கொண்டு போறதுக்கு விஷயம் என்னன்னு இப்போதைக்கு உங்களுக்கு புரியல, போக போக அந்த காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றாரு. ஆரம்பத்துல அது தெரியாது, ஆரம்பத்தில் இந்த பாதை புரியாது. அதை தான் சொல்றாரு. ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க, உங்க வேதனையை ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த பாதையில நீங்க என்ன கண்ணீர் வெடிக்கிறீங்க, என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாரு. பார்த்துட்டு சரியான பதிலை கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. பிடிச்சுக்கிறீங்களா? அப்பா கிட்ட ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக உங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. சோர்ந்து போகாதபடிக்கு, சோர்வின் ஆவிகளும் உங்களுடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு நீர் உடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ளும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்க பிள்ளைகளை இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க. உங்க கிருபையின் கரத்துக்குள்ளாக வைத்து நீர் அலங்கரிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறீர் என்ற ஒரு விசுவாசத்தை உங்க பிள்ளைகளுக்குள்ள நீர் துளிர்விட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.